ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரைவேட்டில் அந்த ஸ்கீமை வந்து எடுக்கிறதே இல்லை. இருந்தாலும் அதில் நான் நிறைய பேர் நாங்கள் பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா திரும்பி எங்களுக்கு வரது கிடையாது. கன்செஷன் 4 லட்சம் ரூபாய் நானே 50,000 ரூபா கட்டினா கூட 3 லட்சம் ரூபா கட்டி தான் ஆகணும். இது வந்து நம்ம இன்னும் கவர்மெண்ட்டில் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் பண்ணிங்கன்னா நான் டாக்டர்கிட்ட பேசிடுறேன். நீங்கள் கார்டை மட்டும் அங்கே காமிச்சிங்கன்னா போதும். கவர்மெண்ட் ஸ்கீமில் ஒரு கால் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கால் பண்ணிக்கலாம். அவங்க பேசுகிறேன். நீங்கள் நான் என் ஹாஸ்பிட்டலில் வந்து மாதம் 10-15 பண்ணுறேன். என் மாமியாருக்கே நான் தான் பண்ணுறேன். பட் என்னென்னா மாதம் அவ்வளோ பட்ஜெட் இல்லை. உங்களால் இன்சூரன்ஸ் போட முடியாது. 2 ஆப்ஷன் தான். ஒன்று உங்கள் அடுத்த வரைக்கும் இல்லை நீங்கள் டானேஜ் பண்ணி போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டானேஜ் என் ஃப்ரெண்டு தான் ஸ்கீமில் பண்ணுவாங்கன்றது டவுட். ஏன்னா யாருமே இந்த ஸ்கீமில் இருப்பதுக்கு பண்ணுறதில்லை. அடுத்த வரைக்கும் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா அவங்களோட கார்டை வந்து எனக்கு சொல்ல சொல்லுங்க. நான் டார்லிங்கில் வந்து அவங்க ஓனர் எனக்கு தெரியும், நான் பேசுவேன். உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இல்லையா, உங்களுக்கு எலிஜிபிலிட்டியா இல்லையான்றதை நான் பார்க்குறேன். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா எந்த ரூல்ஸ் இருக்கோ இன்சூரன்ஸ் வழியாக உங்கள் வயிற்றில் போட்டது வருன்றதை நம்ம பார்க்கலாம். பார்த்து என்ன பண்ணுறது, ஒரு 5 நிமிஷம் இருக்காங்க. டார்லிங் ஓனர்கிட்ட பேசிட்டு அவங்க எதுக்கு இன்சூரன்ஸ்னால் உங்களுக்கு முதல்ல வருமா எலிஜிபிலிட்டி வருமானு கேட்குறேன். வருமானா நம்ம ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ண முடியும் அப்படின்றது நான் சொல்கிறேன். இல்லையா அடுக்கம் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட சொல்கிறோம். அங்கே நம்ம ஃப்ரீயாக பண்ணால் நம்ம டாக்டர் இருந்தாலும் கூட இருந்து பார்த்துக்கலாம். நான் எந்த டாக்டரை எவ்வளோ பார்க்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் அங்கே அவங்க போய் இப்போவே நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட அவரை நீங்கள் போய் பார்த்தா அவர் அங்கே பார்த்து பண்ணுவார். என் நம்பர் சரிங்கம்மா. ஸ்கீனிங்கம்மா ஸ்கீனிங் வந்து இல்லை இஎஸ்ஐ இங்கே பண்ணலாமே. பெட்லாண்டா பெட்லாண்டில் இருக்காங்க. நம்பர் கொடுங்க.